நினைவாற்றல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நினைவாற்றல் வேறு, மனப்பாடம் வேறு. நினைவாற்றல் இயல்பானது, மனப்பாடம் செயற்கையானது. நினைவாற்றல் என்பது தண்ணீரில் தானே மிதக்கும் சருகு போன்றது. ஆனால் மனப்பாடம் என்பது மூழ்கி இருக்கிற கல்லை கட்டி வெளியே எடுப்பதைப் போல. நினைவாற்றல் என்பது மகிழ்ச்சியை தருவது, ஆனால் மனப்பாடம் என்பது அயர்வை தருவது. நினைவாற்றல் என்பது அலுப்பு தட்டாது, மனப்பாடம் என்பது சலிப்பை ஏற்படுத்தும். நினைவாற்றல் என்பது ஒருவர் எந்த பிரயத்தனமும் செய்யாமல் மனத்திலே தங்கியிருப்பது. அதனால் நினைவாற்றல் உள்ளவர்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு தலைவலி வருவதில்லை. மனப்பாடம் செய்பவர்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்வதற்கு தலைவலி வரும். அது மட்டுமல்ல, முதலடி எப்போதும் முக்கியமாக இருக்கிறது மனப்பாடத்தில். நினைவாற்றல் வைத்திருக்கிறவர்களோ புரிந்து கொள்ளுகிறார்கள். புரிந்து கொண்டு செய்வதால் அது அவருடைய வாழ்வின் ஒரு பகுதியாகவே ஆகிவிடுகிறது. நான் ஏன் மனப்பாடம் செய்வது தவறு, அதனால் பயனில்லை, நினைவாற்றலை மட்டும் நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன் என்பதற்கு சில காரணங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, புரியாமலேயே மனப்பாடம் செய்வது. அப்படிப்பட்ட மனப்பாடத்தால் என்ன பயன்? நியூட்டனின் 3வது விதியை கடகடவென்று சொல்வார்கள், ஆனால் அது எதற்கு பயன்படுகிறது என்பது தெரியாது. இப்படி படித்தால் அவர்கள் மதிப்பெண்கள் பெறலாமே தவிர வாழ்க்கையில் அதை பயன்படுத்த முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். சார்ல்ஸ் டார்வின் மனப்பாடம் செய்ய முடியாததால் அவர் கல்விக்கே தகுதியற்றவர் என்று தந்தை முடிவு செய்தார். அப்படிப்பட்ட சார்ல்ஸ் டார்வின் தான் பரிணாம வளர்ச்சியை உலகுக்கு தந்தார். மனப்பாடம் எனும் மாயை என்கிற தலைப்பில் நான் உங்களோடு உரையாடவிருக்கிறேன். மனப்பாடம் செய்வதுதான் அறிவு என்கின்ற ஒரு பரவலான கருத்து நம்மிடம் இருக்கிறது. பொது புத்தியில் ஒன்றை மனப்பாடம் செய்துவிட்டால் அவர்கள் அறிவாளிகள் என்று நினைத்து கொள்கிறார்கள். மேடையிலே கடமுடா என்று கற்களை உருட்டுகிற மாதிரி ஒரு பாடலை சொல்லி அமர்ந்து விட்டால் உடனே எல்லோரும் கைத்தட்டி மகிழ்கிறார்கள். பொருள் புரிகிறதோ இல்லையோ, மூச்சு விடாமல் சொன்னால் அது பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. அரிய கருத்துக்களை எல்லாம் கூறிவிட்டு மேடையிலிருந்து இறங்கி இருப்போம். வந்தவர்கள் அந்த கருத்தை பற்றியெல்லாம் கூற மாட்டார்கள். கையை பிடித்து கொண்டு உங்கள் நினைவாற்றல் பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு துண்டு சீட்டு இல்லாமல், ஒரு மிடக்கு தண்ணீர் குடிக்காமல் நீங்கள் பேசினீர்களே என்று வியந்து போவார்கள். அப்படி மனப்பாடத்தை கொண்டாடுகிற ஒரு சமூகம் நிச்சயமாக அறிவை பின்னுக்கு தள்ளிவிடும் என்கின்ற காரணத்தினால்தான் மனப்பாடம் அல்ல அறிவு, அதை தாண்டியது என்கின்ற பொருளில் நான் பேச விழைகிறேன். 3 பதங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தெரிந்து கொள்வது, 2வது அறிந்து கொள்வது, 3வது புரிந்து கொள்வது. தெரிந்து கொள்வது என்றால் ஒன்றை பற்றி மேம்போக்காக தெரிந்து கொள்வது. பெயரை தெரியும், ஆனால் விவரங்கள் தெரியாது. கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் உண்மை தெரியாது. மற்றவர்கள் சொல்ல நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் அலசி ஆராய்ந்ததில்லை. உதாரணமாக, டென்மார்க்கின் தலைநகர் என்ன என்றால் தெரிந்திருக்கும். ஒரு புத்தகத்தை எழுதியவர் யார் என்றால் தெரிந்திருக்கும். மிருகப்பண்ணையை யார் எழுதினார் என்று கேட்டால் உடனடியாக நாம் சொல்வோம் ஜார்ஜ் ஆர்வெல் என்று. ஆனால் அதை படித்திருக்க மாட்டோம். அது எதை பற்றி பேசுகிறது, அதில் யதார்த்தம் இருக்கிறதா, அதில் உண்மை இருக்கிறதா என்றும், அது ஏளனம் நிரம்பிய ஒரு நூல்தானா என்றும் நமக்கு தெரியாது. புத்தகங்களின் பெயர்களை அறிந்திருப்போம், எழுத்தாளர்களின் பெயர்களை அறிந்திருப்போம், பிறந்த இடங்களை அறிந்திருப்போம், அந்த ஊர்களின் வசிக்கிறவர்களை பற்றி அறிந்திருப்போம். ஆனால் அவற்றை நாம் ஆழமாக படித்திருக்கவே மாட்டோம். உதாரணமாக, ஒரு குழந்தை அழகான ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்து பரவசப்பட்டு ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி அதன் அம்மாவிடம் ஓடி வந்து அம்மா எவ்வளவு அழகாக பறக்கிறது பார் என்று கேட்டால் உடனடியாக அந்த அம்மா அதுவா பட்டாம்பூச்சி என்று அந்த குழந்தையின் அறியும் ஆர்வத்தை முளையிலேயே கிள்ளிவிட்டு விடுவாள். அது வெறும் பெயர்தானா? பெயரை அறிந்தாலே நாம் பட்டாம்பூச்சியை அறிந்து கொண்டோமா? பட்டாம்பூச்சி என்பது காற்றில் மிதக்கும் பூ. அதனால்தான் ஜென் கவிதை சொன்னது,
உதிர்ந்த பூ மறுபடியும் வந்து ஒட்டி கொண்டது. ஓ, ஒரு வண்ணத்து பூச்சி என்று. பட்டாம்பூச்சியை ரசிப்பதற்கும் அதை அறிவதற்கும் ஒரு மனம் வேண்டும் அல்லவா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த குழந்தையிடம் அந்த பட்டாம்பூச்சியை பற்றி நாம் பேசியிருக்கிறோமா? அது காற்றிலே பறந்து செல்கின்ற அழகை பற்றி நாம் வியந்திருக்கிறோமா? குழந்தை வியக்கிறது. ஆனால் அதன் வியக்க வைக்கும் தன்மையை நாம் முளையிலேயே கிள்ளிவிடுகிறோம். குழந்தை ஒரு அழகான ரோஜாவை பார்த்து பறித்து கொண்டு வந்த அம்மாவிடம் வியப்பு மேலிட இது என்ன என்று கேட்கிறது. அப்போது அதை வெறும் ரோஜா என்று நாம் உதறி தள்ளிவிடுகிறோம். அது வெறும் ரோஜா என்கிற பெயர் மட்டும் தானா? அதிலே துளிர்த்திருக்கிற பன்னீர் துளி எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த மலர்களின் இதழ்கள் எவ்வளவு மென்மையாக இருக்கிறது. அதன் வாசம் எப்படி காற்று மண்டலத்தையே நறுமணமாக்கி விடுகிறது. இதையெல்லாம் அந்த குழந்தைக்கு ரசிக்கவும் அறியவும் தெரியவும் அதன் செடியை பார்க்கவும் சொல்லித் தருகிறோமா? முள் இருக்கிற அந்த செடியில்தான் அழகான ரோஜாக்களும் பூக்கிறது. அதுபோல நாம் சில மனிதர்களை அவர்களுடைய பிறப்பை வைத்தோ இருக்கும் இடத்தை வைத்தோ மதிப்பிடக்கூடாது. அபரிமிதமான குணங்கள் அவர்களிடம் ஏற்படும் என்பதை நாம் என்றாவது ரோஜாவை வைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? தெரிந்திருப்பது என்பது மேலோட்டமானது. ஆனால் அதற்கு அப்பால் செல்வதற்கு குழந்தைகள் விரும்பினாலும் வியப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தாலும் அவர்கள் வியக்கிற தன்மையை நாம் முளையிலேயே கிள்ளிவிடுகிறோம். அதை போலத்தான் தெரிந்து வைத்திருப்பதை வைத்துத்தான் இன்று எல்லா சண்டைகளும் இருக்கின்றன. அறியாமல் வெறுமனே பெயர்களுக்காகத்தான் இன்று எல்லா சண்டைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒருவன் பச்சோந்தியை பார்த்தான். அவன் பார்க்கிற நேரத்தில் அது பழுப்பு நிற மரத்தில் இருந்தது. எனவே தன் உடலை பழுப்பு நிறமாக ஆக்கி கொண்டது. சிறிது நேரத்தில் இன்னொருவன் வந்தான். அவன் பார்க்கிற போது அது பச்சை நிற இலையில் இருந்தது. எனவே அது தன்னுடைய உடலை பச்சை நிறமாக மாற்றிக்கொண்டது. இருவரும் வந்து அங்கே ஒரு ஓணானை பார்த்தேன், அது பழுப்பு என்றான் ஒருவன், இன்னொருவன் அது பச்சை என்றான். சண்டை போட்டு கொண்டார்கள். அதை போலத்தான் பல நேரங்களில் உண்மையை பற்றி தெரியாமல் இதுதான் சரி என்று நமக்கு கற்பித்து கொடுத்தவற்றை வைத்து நாம் சட்டையை பிடித்து கொள்கிறோம், சண்டையிடுகிறோம், சமர்புரிகிறோம் என்பதை உணர வேண்டும். ஒரு ஆலமரத்தை போல வளர வேண்டிய குழந்தைகளை தெரிந்து கொள்வதே போதும் என்று நாம் குறுக்கி விடுகிறோம். என்னிடம் நான் தலைமைச் செயலாளராக இருக்கிற போது சின்ன சிறுவர்களை அழைத்து வருவார்கள். எல்லா நாடுகளின் தலைநகரங்களையும் இது சொல்லும் மனப்பாடமாக என்று அவர்கள் சாதனை புரிந்ததாக நினைப்பார்கள். அந்த குழந்தைகளை ஒரு சாதனை பொம்மைகளாக மாற்றி தெரிந்து வைத்திருப்பதோடு நிறுத்தி வைப்பதற்கான முயற்சியைத்தான் அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சுந்தர ராமசாமி தன்னுடைய நூலில் குறிப்பிடுவார், நீங்கள் வேட்டை நாயோடு நடைபயில வேண்டும், பொம்மை நாயோடு நடைபயிலக்கூடாது. குழந்தைகள் வேட்டை நாயாக இருக்க விரும்புகிறார்கள், ஆனால் அவர்கள் நாமை பொம்மை நாயாக ஆக்கி விடுகிறோம். ஆலமரமாக கிளைகளை விரிக்க வேண்டிய அவர்களை தொட்டி செடியாக ஆக்கி விடுகிறோம். அப்போதுதான் போகிற இடங்களுக்கெல்லாம் அவர்களை எளிதில் தூக்கி கொண்டு போக முடியும் என்கிற காரணத்தால் அவர்களை கேள்வி கேட்பவர்களாக மாற்ற வேண்டும். இதுதான் என்று சொல்லக்கூடாது, இது ஏன் என்று கேட்பவர்களாக மாற்ற வேண்டும். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு தந்தையிடம் மகன் கேட்டான், ஏனப்பா மரங்களின் வேர்கள் கீழே போகின்றன, அதன் இலைகள் மேலே போகின்றன? தெரியாது. இலைகள் ஏன் பச்சையாக இருக்கின்றன? தெரியாது. ஏன் மழை பெய்கிற போது அந்த இலைகளே ஈரத்தை உறிஞ்சிக் கொள்ளலாமே, ஏன் மண் உறிஞ்சுகிறது வேர்களின் வழியாக? அப்போது அவர் தெரியாது என்று சொன்னார். இதற்கு மேல் இவரிடம் கேள்வி கேட்டு பயனில்லை என்று பையன் வாயை மூடிக்கொண்டான். அப்போது தந்தை சொன்னார், கேள்விகள் நிறைய கேள், அப்போதுதான் அறிவு வளரும் என்று. இப்படி ஒரு தந்தையிடம் கேள்விகள் கேட்டால் அறிவு எப்படி வளரும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் குழந்தைகளை வளர்க்கவர்கள் அவர்களும் தெரிந்து கொள்வதோடு நிற்காமல் அறிந்து கொள்கின்ற அடுத்த கட்டத்திற்கு வர வேண்டும். அறிந்து கொள்வது என்பது ஒரு புத்தகத்தின் சாரத்தை தெரிந்து கொள்வது, ஆனால் அது அலசி ஆராய்வது அல்ல. இதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? உதாரணமாக,
இலைகள் பச்சையாக இருக்கின்றன என்பது தெரிந்து கொள்வது. ஏன் பச்சையாக இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது. ஆனால் அப்படி பச்சையாக இருப்பதற்கு என்ன செய்கிறது, பச்சையாக இல்லாவிட்டால் என்ன ஆகும், பச்சையம் தீர்ந்த பிறகு எப்படி உதிர்கிறது என்பவற்றையெல்லாம் அவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது இல்லை. ஆகவே அறிந்து வைத்துக் கொள்வது என்பது மேம்போக்காக இல்லாமல் ஓரளவிற்கு அதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வது. அந்த அறிந்து கொள்வதோடு பெரும்பாலானவருடைய கல்வி நின்று விடுகிறது. அடுத்த கட்டம் புரிந்து கொள்வது. புரிந்து கொள்வது என்று சொன்னால் ஒன்றை பற்றி நாம் முழுமையாக அக்குவேறு ஆணிவேராக தெரிந்து கொள்வது. அது எதனால் நிகழ்ந்தது, ஏன் நிகழ்ந்தது, இதற்கு முன்னால் என்ன நிகழ்ந்தது, இப்படி நிகழ்ந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், ஏன் நிகழாமல் போனது என்பதையெல்லாம் நாம் முழுமையாக புரிந்து கொள்கிற போதுதான் அந்த கல்வி என்பது முழுமை பெறுகிறது. மனப்பாடம் என்பது புரிந்து கொள்வதில் முடிவதில்லை, தெரிந்து கொள்வதோடு நின்று விடுகிறது என்பதால் தான் நாம் அதை உற்று கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிங்கர் என்பவர் அவர் ஓர் அற்புதமான கருத்தை சொன்னார். கற்றதை மறக்கிற போது எது தங்கி இருக்கிறதோ அதுதான் உண்மையான அறிவு என்று சொன்னார். நாம் ஒன்றை வாசிக்கின்ற போது அதன் மேம்போக்கான தன்மைகளை எல்லாம் மறந்துவிட்டு அதன் சாரத்தை மட்டும் பிடித்து கொண்டால் அதுதான் கல்வியாக இருக்கும் என்று அவர் சொன்னார். இப்படி மனப்பாடத்தை பற்றி நாம் பிரம்மாண்டமான ஓர் உருவம் கொடுத்திருக்கிற போது ஏன் சிங்கர் இப்படி சொன்னார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு நிறைய கற்பிதங்கள் உண்டு, தவறான கற்பிதங்கள். உதாரணமாக, சிவப்பாக இருப்பவன் சுத்தமாக இருப்பான், அழகாக இருப்பவன் பொய் பேச மாட்டான், கண்ணை பார்த்தே ஒருவரை தெரிந்து கொள்ளலாம், முகத்தை பார்த்தாலே களங்கமில்லாமல் இருக்கிறார்கள், குழந்தைகள் பொய் சொல்ல மாட்டார்கள், சிற்றூர்களில் இருப்பவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், கை வைத்த பனியன் போட்டவர்கள் நல்லவர்கள். இப்படி ஏகப்பட்ட கற்பிதங்கள் நம்மிடம் இருக்கின்றன. இந்த கற்பிதங்கள் எதனால் வந்தன என்றால், ஒரு ஒளிவட்ட பார்வை, ஆங்கிலத்தில் ஹாலோ எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். உதாரணமாக, ஒரு பரிமாணத்தில் ஒருவர் திறன் படைத்தவராக இருந்தால் அவர் எல்லா பரிமாணங்களிலும் திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். அதனால்தான் ஒருவர் சிறந்த இலக்கியவாதியாக இருந்தால் அவர் நேர்மையாளனாகவும் இருப்பார் என்று நினைக்கிறோம். ஒருவர் மிகச் சிறந்த பேச்சாளராக இருந்தால் அவர் மிகச்சிறந்த இலக்கியவாதியாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்படி ஒரு பரிமாணத்தில் சிறந்தவர்களை அடித்த பரிமாணத்துக்கு விரிவுபடுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இன்னொன்று, ஒரே மாதிரி பொதுமைப்படுத்துவது. பொதுமைப்படுத்துவது என்றால் ஸ்டீரியோ டைப்பிங். உதாரணமாக, ஒரு ஊரை சார்ந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், ஒரு நாட்டை சார்ந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று கூறுவது. உதாரணமாக, ஒரு முறை லயர்ஸ் பாரடாக்ஸ் என்கிற ஒன்று, கிரேட் நாட்டில் பிறந்தவர்கள் எல்லாம் பொய் சொல்பவர்கள் என்று ஒருவர் சொன்னார். ஆனால் அவரே அந்த கிரேட் நாட்டிலே பிறந்தவர். அப்படி என்றால் இந்த வாக்கு மூலமே பொய்யாக இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த வாக்கு மேலும் பொய்யாக இருந்தால் அவர்கள் உண்மை பேசுபவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் உண்மை பேசுபவர்களாக இருந்தால் இவர் உண்மை பேசுபவராக இருக்கு. இது ஒரு சிக்கல். அதை போல பொதுமைப்படுத்துகிற குணம் நம்மிடையே இருக்கிறது. ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ என்கிற ஆய்வு இதழ் ஒன்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்படுகிறது. அதிலே ஒரு கட்டுரையை நான் பார்த்தேன். ஆளுமை தேர்வுகளோ நேர்காணல் தேர்வுகளோ ஒரு நிறுவனத்தில் நடக்கிற போது ஆப்பிரிக்க மக்களுக்கு குறைவான மதிப்பெண்கள் தான் கொடுக்கப்படுகின்றன. அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மதிப்பெண்கள் கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் நன்றாக அந்த நேர்காணலில் விடைகளை அளித்தால் கூட அவர்கள் நிறத்தின் காரணமாக அவர்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்படுவதில்லை. உயரம் குறைவாக இருந்தால் அவர்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்படுவதில்லை. இவையெல்லாம் நம்மிடம் இருக்கின்ற அந்த ஒளிவட்ட பார்வையை உணர்த்துகிறது. அதை போலத்தான் தெரிந்து வைத்திருப்பதும் மனப்பாடம் செய்வதும் அறிவு என்கின்ற அந்த ஒளிவட்ட பார்வை
நம்மிடம் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் பல இடங்களில் தொடக்க பள்ளிகளுக்கு சென்று பார்த்தால் ஒரு காட்சியை காணலாம். ஆசிரியர் சத்தமாக ஒரு செய்தியை சொல்ல மாணவர்கள் அனைவரும் குழுவாக பின்பாட்டு பாடுவார்கள். இவ்வாறு சொல்லிக் கொடுத்து அவற்றை மனப்பாடம் செய்ய வைப்பார். இவற்றால் என்ன பயன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மதிப்பெண்களை மனப்பாடத்தின் அடிப்படையில் வழங்குவது என்பது தவறான அணுகுமுறை மட்டுமல்ல, அது அவர்களை மேலும் தேட வைக்காமல் இருந்துவிடும் என்கின்ற அச்சமும் எனக்கு உண்டு. உதாரணமாக, ஓர் அரையாண்டு தேர்வில் நீ தீபாவளியை எப்படி கொண்டாடினாய் என்கிற கேள்வியை கேட்டால் இது பாடத்திட்டத்தில் இல்லை என்று பயந்து போகிற மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தீபாவளியை எப்படி கொண்டாடினார்கள் என்று எழுதலாம் அல்லவா? ஆனால் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிற கல்வியின் காரணமாக இந்த சிக்கலுக்கு உள்ளாகிறார்கள். நீங்கள் எங்கே அரையாண்டு விடுமுறையை கழித்தீர்கள் என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள மாணவர்கள் வேடந்தாங்களுக்கு சென்றேன் என்று எழுதுகிறார்கள். ஏனென்றால் அப்படித்தான் அந்த குறிப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொந்தமாக ஒரு மாணவன் நான் அரையாண்டு விடுமுறையில் எங்கும் செல்லவில்லை என்ற உண்மையை எழுதினால் அவனுக்குத்தான் முழு மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவன் உண்மையை எழுதியிருக்கிறான், புரிந்து கொண்டு எழுதியிருக்கிறான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். எனவே மனப்பாடம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நெருக்கடியிலிருந்து மாணவர்களை விடுவித்தாலே அவர்கள் விஞ்ஞானிகளாக, கவிஞர்களாக, ஆராய்ச்சியாளர்களாக, சுய சிந்தனை உள்ளவர்களாக மறுமலர்ச்சி பெறுவார்கள் என்பதை நான் திடமாக நம்புகிறேன். நம்முடைய இந்த பாரம்பரியத்தில் மனப்பாடம் எப்படி இடம்பெற்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். தொடக்க காலத்தில் மனிதன் எழுதுவது என்பது சிரமமாக இருந்தது. மேற்கில் கூட ஆரம்பத்தில் அவர்கள் பாறை ஓவியங்களில் இருந்து தொடங்கியவர்கள். அதற்கு பிறகு பேப்பிரஸ் என்கின்ற ஒன்றில் எழுதினார்கள். பிறகு அவர்கள் மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல் ஆகியவை அவற்றில் பார்ச்மெண்ட் என்பவற்றில் எழுதினார்கள். சீனத்திலோ 185வது ஆண்டே தசார்லூங் என்பவர் காகிதத்தை கண்டுபிடித்தார். ஆனால் அவர் கண்டுபிடித்த காகிதத்தை ரகசியமாக வைத்திருந்தார். அதற்கு பின்பு அரேபியர்கள் ஒரு போரில் காகித நுட்பம் தெரிந்த ஒரு சீனரை கைது செய்து அழைத்து சென்று அவர்கள் காகிதத்தை கற்றுக்கொண்டார்கள். பிறகு அந்த பேட்டில் ஆஃப் தலாஸ் என்பது, அதற்கு பிறகு அவர்கள் அதை ரகசியமாக வைத்து கொண்டார்கள். காகிதம் என்பது கிழக்கத்திய நாடுகளுக்கு செல்லவில்லை. ஒரு காலகட்டத்தில் மேற்கில் கூட பேப்பிரஸ் குறைவாக ஆனபோது இராணுவத்தினுடைய எண்ணிக்கை 2 லட்சமாக இருந்தது, 30,000 20,000 என்று குறைந்து போனது என்று ஃப்ரூட்ஸ் ஆஃப் வார் என்கிற புத்தகத்தில் மைக்கேல் ஒயிட் குறிப்பிடுகிறார். ஆக எழுதுபொருட்கள் என்பதுதான் ஒரு சமூகத்தினுடைய கிரகிக்கின்ற தன்மையை தீர்மானிக்கிறது. இந்தியாவிலே ஓலைச்சுவடிகளிலே எழுதினார்கள். ஓலைச்சுவடியிலே எழுதுவது மிகவும் சிரமம். அதை நகலெடுப்பவர்கள் மிகவும் குறைவு. அதனால் ஓலைச்சுவடிகளில் இருப்பவற்றை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு மனப்பாடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் எளிதில் கிரகித்து கொள்ளுகின்ற வகையில் எதுகையும் மோனையும் கொண்ட பாடல்களாக எழுதினார்கள். அதுவும் தமிழில் எடுத்துக்கொண்டால் மருத்துவம், ஆன்மீகம், இலக்கியம், பொருளாதாரம், கணிதம் போன்ற அனைத்துமே செய்யுள்களாக இயற்றப்பட்டன. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு வாய்மொழியாக சொல்லிக் கொடுக்க அது அடுத்த தலைமுறைக்கு அதை உணர்த்தும். இதன் காரணமாகத்தான் மனப்பாடம் என்பது கற்றுக்கொள்வதில் ஒரு முக்கியமான பங்கு நம்முடைய பாரம்பரியத்தில் வகித்தது. ஆனால் அதற்கு பிறகு காகிதம் வந்தாலும் அந்த காகிதத்தை நாம் தோடர்களாக கொண்டு மனப்பாடத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். ஒரு சின்ன சிலிக்காவில் அனைத்து தகவல்களையும் நாம் சேகரிக்க முடியும் என்றால் அவற்றையெல்லாம் மண்டையிலே ஏற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்பதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நாம் சிங்கர் என்ன சொன்னார் என்பதை பார்க்க வேண்டும்.
சிங்கரை பொறுத்தவரை அவர் பல பரிசோதனைகள் செய்தவர். ஆப்பரண்ட் கண்டிஷனிங் என்கிற ஒன்றை அவர்தான் உருவாக்கினார். கல்வியில் புதிய முறைகளும் புதிய குறிக்கோளும் என்கிற புத்தகத்தை எழுதியவர் அவர். அவருக்கு முன்னால் ரஷ்ய விஞ்ஞானியான பாவ்லோவ் என்பவர் நாய்களை வைத்து ஒரு பரிசோதனை செய்தார். ஒரு நாய்க்கு மணி அடிக்கிற போது ரொட்டி தொண்டை கொடுத்தால் எப்போது மணி அடித்தாலும் அதன் நாக்கிலே எச்சில் சுரக்கும் என்பதுதான் அந்த பரிசோதனையுடைய விளைவு. ஆகவே நீங்கள் மாணவர்களை கற்கிற முறைக்கு ஒரு வகையாக ஒரு ஒழுக்கத்திற்குள் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தால் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் அந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் என்கின்ற அந்த பாவ்லோவருடைய கோட்பாடு. இதை படித்துவிட்டு எங்கள் பக்கத்து வீட்டிலே இருந்த ஒருவர் தன்னுடைய நாய்க்கு மணியடித்து ரொட்டி போட ஆரம்பித்தார். அது ஒரு 3 மாதங்கள் கழித்து அந்த நாய் அவர் மணியடித்தால் தான் சாப்பிடுவேன் என்று அவரை பழக்கிவிட்டது. நாயை பழக்க இவர் நினைத்தார், ஆனால் நாய் அவரை பழக்கி விட்டது. இந்த ஆப்பரண்ட் கண்டிஷன் என்பதில் ஒரு ஊக்கத்தை கொடுப்பது, ஒரு செயலை செய்தால் அதற்கு உணவு கொடுப்பது. அப்படி செய்கிற பழக்கத்தின் மூலமாக அது ஒரு செயலை செய்வதற்கு உந்துதல் உண்டாகிறது. அதன் மூலம் நாம் கற்கலாம். உதாரணமாக ஒரு வகுப்பிலே ஒரு மாணவன் தொடர்ந்து குறும்பு செய்கிறான் என்றால், குறும்பு செய்யாமல் இருந்தால் அவனுக்கு ஒரு பரிசை தருவது, குறும்பு செய்தால் ஏற்கனவே தருகிற ஒன்றை நிறுத்தி விடுவது, இப்படி செய்வது பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்படி செய்கிற போது நாளடைவில் அந்த மாணவன் நன்னடத்துக்கு மாறிவிடுவான் என்பதுதான் சிங்கர் சொன்ன அந்த கோட்பாடு. அந்த கோட்பாடின் அடிப்படையிலே நாம் பார்க்கிற போது மனப்பாடம் செய்கிற அந்த தேவை இல்லை. இன்று நாம் எளிதிலேயே ஒன்றை கிரகித்து கொள்ள முடியும் என்கிற நிலைமை இன்று உருவாகிவிட்டது என்கிற காரணத்தால் நாம் இன்று மனப்பாடத்தை பொறுத்தவரை குழந்தைகள் ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு, அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு சாதகமாக நாம் பணியாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, மகத்தான மனிதர்கள் வரலாற்றிலே இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மனப்பாட புலிகளாகவா இருந்திருக்கிறார்கள்? நியூட்டன் மிகப்பெரிய அறிஞர், விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி என்று பாராட்டப்பட்டவர். அவருக்கு பல நேரங்களில் சாப்பிடுவதற்கே மறந்து போய்விடும், தன்னுடைய அறையிலேயே இருந்து விடுவார். அப்படி மறதி மன்னராக இருந்தவர் தான் நியூட்டன். ஐன்ஸ்டீன் மிகச்சிறந்த விஞ்ஞானி, சார்பியல் கோட்பாடை கொடுத்தவர். அப்படிப்பட்ட அறிஞராக இருந்த அந்த ஐன்ஸ்டீன் பல நேரங்களில் எந்த சந்திப்பு கொடுத்தாரோ அந்த சந்திப்பை மறந்துவிட்டு அதற்கு செல்லாமலேயே இருந்து விடுவார். சில நேரங்களில் தன்னுடைய வீட்டு முகவரியே மறந்து விடுவார். தன்னுடைய தொலைபேசி எண்ணே அவருக்கு நினைவில் இருக்காது. புத்தகத்தை பார்த்துத்தான் தொலைபேசி எண்ணை சொல்வார். ஒருவர் கேட்டார், உங்களுடைய தொலைபேசி எண்ணே உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எதற்கு தெரிய வேண்டும்? யார் தொலைபேசியில் அழைக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் தெரிய வேண்டும் என்று குறிப்பிட்டார். டெஸ்லா மிகப்பெரிய அறிஞர், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்கின்ற ஒன்றை கண்டுபிடித்தவர். அவரோ மறதி மன்னராக திகழ்ந்தார். சார்ல்ஸ் டார்வின் பரிணாம வளர்ச்சி கொள்கையை உலகுக்கு அளித்த ஒப்பற்ற மனிதர். 5 ஆண்டுகள் பீகிள் என்கின்ற கப்பலில் பயணம் செய்து அந்த கோட்பாடை அளித்தவர். அவரோ பல நேரங்களில் மறந்து போய் சாதாரண செருப்புகளோடு வெளியே சென்று விடுவார். பிறகுதான் அது சாதாரண செருப்புகளோடு, நம்மூரை போல அல்ல, சாதாரண செருப்புகளோடு வந்து விட்டோம் என்பதை உணர்வார். நெயில் போர் என்பவர், அவரும் நோபல் பரிசு பெற்றவர், அவரும் மறதியோடு இருந்தவர். எடிசன் மறதியில் உச்சத்தை தொட்டவர். அவருடைய திருமணத்தையே மறந்து தாமதமாக சென்றவர். அது மட்டுமல்ல, ஒரு முறை முட்டையை வேக வைக்க வேண்டும். ஒரு கையிலே கடிகாரம் 5 நிமிடத்தை பார்ப்பதற்காக, இன்னொரு கையிலே முட்டையை வைத்திருந்தார். முட்டை வேகிறது, ஆனால் உண்மையில் அவர் கடிகாரத்தை சுடுது வெந்நீரில் போட்டுவிட்டு முட்டையை கையில் ஏந்தி கொண்டிருந்தார். ஒரு முறை ஏதோ ஒரு அனுமதி பெறுவதற்காக ஒரு அலுவலகத்திற்கு சென்றார். அந்த அலுவலகத்தில் அவர் கவுண்டர் வரை சென்று விட்டார். அவர்கள் எடிசன் என்று கூப்பிட்டார்கள். உன்னை இவர் திரும்பி யார் எடிசன் என்று கேட்டார். அப்படிப்பட்ட மறதிக்கு சொந்தமானவராக இருந்தவர். சில நேரங்களில் அவர் கண்டுபிடித்ததையே திரும்ப கண்டுபிடிப்பார். மனைவி சொல்வார், இதை ஏற்கனவே நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று. அத்தகைய மறதி மன்னர். சாக்ரட்டிஸ் மிகப்பெரிய அறிஞர். பல நாட்கள் வீதியிலே சிந்தனையிலே ஆழ்ந்து எங்கே இருக்கிறோம் என்பதையே மறந்து விடுவார்.
எனவே மனப்பாட புலிகளாக இருப்பவர்கள்தான் மகத்தான சாதனைகள் புரிய வேண்டும் என்கிற அடிப்படை இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நினைவாற்றல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நினைவாற்றல் வேறு, மனப்பாடம் வேறு. நினைவாற்றல் இயல்பானது, மனப்பாடம் செயற்கையானது. நினைவாற்றல் என்பது தண்ணீரில் தானே மிதக்கும் சருகு போன்றது. ஆனால் மனப்பாடம் என்பது மூழ்கி இருக்கிற கல்லை கட்டி வெளியே எடுப்பதைப் போல. நினைவாற்றல் என்பது மகிழ்ச்சியை தருவது, ஆனால் மனப்பாடம் என்பது அயர்வை தருவது. நினைவாற்றல் என்பது அலுப்பு தட்டாது, மனப்பாடம் என்பது சலிப்பை ஏற்படுத்தும். நினைவாற்றல் என்பது ஒருவர் எந்த பிரயத்தனமும் செய்யாமல் மனத்திலே தங்கியிருப்பது. அதனால் நினைவாற்றல் உள்ளவர்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு தலைவலி வருவதில்லை. மனப்பாடம் செய்பவர்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்வதற்கு தலைவலி வரும். அது மட்டுமல்ல, முதலடி எப்போதும் முக்கியமாக இருக்கிறது மனப்பாடத்தில். நினைவாற்றல் வைத்திருக்கிறவர்களோ புரிந்து கொள்ளுகிறார்கள். புரிந்து கொண்டு செய்வதால் அது அவருடைய வாழ்வின் ஒரு பகுதியாகவே ஆகிவிடுகிறது. தொடக்கத்திலே நீங்கள் ஒரு காரை ஓட்டுகிற போது அதை தெரிந்து கொண்டு ஓட்டுகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் பிரேக்கை எடுத்துகிற போது இது பிரேக், இது கிளட்ச், இது ஆக்சிலரேட்டர் என்று சொல்லிக்கொண்டு அமுக்குகிறீர்கள். இது தெரிந்து கொண்டு ஓட்டுவது. நாளடைவில் அதை நீங்கள் புரிந்து கொண்டு விடுகிறீர்கள். அது நினைவாற்றலுக்கு செல்கிறது. மனப்பாடத்திலிருந்து நினைவாற்றல் செல்லுகிற போது, நீங்கள் காரை ஓட்டுகிற போது கார் வெளியே இருந்தது இதுவரை, அது நமக்கு உள்ளே வந்து விடுகிறது. கார் உள்ளே வந்து விடுகிற போது நீங்கள் எதை எப்போது அமுக்க வேண்டும், எதை எப்போது நிறுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு செய்கிறீர்கள். அதனால் அது எளிதாகி விடுகிறது. எப்போது நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்கின்ற மன இறுக்கத்திலிருந்து விடுபடுகிறீர்களோ அப்போது நினைவாற்றல் தானாக தோன்ற ஆரம்பித்து விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நினைவாற்றல் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். ஒன்றை முதலில் நாம் புரிந்து கொள்வது, பிறகு அதை தக்க வைத்துக் கொள்வது, பிறகு தேவையான போது வெளிப்படுத்துவது, இதுதான் நினைவாற்றல். அதைத்தான் நாம் என்கோடிங், ஸ்டோரிங், ரெட்ரீவல் என்று குறிப்பிடுகிறோம். நினைவாற்றலை பொறுத்தவரை மனிதனுக்கும் கணனிக்கும் ஒரே மாதிரி தான். கணனியிலும் ஒரு என்கோடிங் உண்டு, அதற்கு தான் பைத்தான், C++ போன்றவை. அடுத்ததாக அதுவும் தக்க வைத்துக் கொள்கிறது. மூன்றாவதாக தேவையான போது நாம் அந்த விவரங்களை கணனியிலே பெற முடியும். அதனால் ஒரு மூளை என்பது ஒரு கணனியைப் போலத்தான் செயல்படுகிறது. உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய மூளை அபாரமான ஆற்றல் வாய்ந்தது. 5000 ஐபோனில் இருக்கிற தகவல்களை நம் மூளையில் நாம் எளிதாக தக்க வைத்து கொள்ள முடியும். ஆனால் அதற்கு எந்த பேட்டரியும் தேவையில்லை. அதற்கு நாம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சத்தமும் போடாமல் இத்தனை தகவல்களை இந்த மூளை வைத்து கொள்ளுகிற ஆற்றல் பெற்றது என்பதை ஒரு கணனியை பொறுத்தவரை ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி, அடுத்ததாக நிறைய தகவல்களை நெடுநாள் வைத்திருப்பதற்காக ஹார்ட் டிஸ்க் போன்றவையெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. நினைவாற்றலை பற்றி நான் சொல்லுகிற போது அது எளிதிலே உங்களுடைய மனத்திலே படிந்துவிடும். நீங்கள் பிரயத்தனம் செய்யாமல் ஆர்வமாக, அன்பாக, எளிமையாக அதை நீங்கள் உற்று கவனித்தால் போதும் என்று நான் சொன்னேன். அதற்கு ஒரு உதாரணத்தை நான் வரலாற்றிலிருந்து குறிப்பிட விரும்புகிறேன். கிரேக்கத்திலே சைமனிடஸ் என்கிற ஒரு கவிஞர் இருந்தார். அவர் ஒரு மண்டபத்தில் சென்று ஒரு கவிதையை வாசித்து முடித்தார். அதற்குள் யாரோ கூப்பிட்டார்கள். மண்டபத்தின் வெளியே சென்று விட்டார். மண்டபம் இடிந்து விழுந்து விட்டது. உடனே அவரை அழைத்தார்கள் உடல்களை கண்டுபிடிப்பதற்காக. அவர் வந்தார். உட்கார்ந்திருந்தவருடைய வரிசையை வைத்து யார் யார் என்று உடல்களை அடையாளம் காண்பித்தார். அவர்தான் சைமனிடஸ். அவர் எப்படி ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்வது என்பதற்கு பல யுத்திகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக இப்போது சர்வதேச அளவிலே மெமரி சாம்பியன் என்கிற ஒரு போட்டி நடைபெறுகிறது. அதிலே கடுமையான நினைவாற்றலோடு பல பேர் அதிலே பங்கேற்று வெற்றி பெறுகிறார்கள். அவர்களை கேட்கிற போது அவர்கள் சொல்கிற ஒரே பதில், இதிலே ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் இல்லை,
எல்லோருக்குமே இந்த ஆற்றல் இருக்கிறது. நாம் முயன்றால் இதை எளிதில் அடைந்துவிட முடியும். இதற்காக நாம் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். இதே மாதிரி ஒரு தகவல் இந்தியாவிற்கு ஓஷோ அவனுடைய புத்தகத்திலே படித்தேன். இந்தியாவிற்கு அலெக்சாண்டர் வந்தபோது இந்திய தத்துவ சாரத்தை அவர் எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்பினார். அந்த சாரத்தை நூலாக கொடுத்தால் அவர்கள் மாற்றி தங்கள் பெயரிலே வெளியிட்டு விடுவார்கள் என்பதற்காக அதை தெரிந்திருந்த ஒருவர் தன்னுடைய 4 மகன்களுக்கும் இரவு முழுவதும் அந்த 4 புத்தகங்களை கொடுத்து, நீ வாசித்துவிட்டு இந்த ஓலையை எல்லாம் நெருப்பிலே போட்டுவிட வேண்டும் என்றார். ஒவ்வொரு ஓலையாக அவர்கள் படித்து நெருப்பிலே போட்டார்கள். அடுத்த நாள் அலெக்சாண்டர் வந்தபோது, உங்கள் தத்துவ சாரத்தை கொடுங்கள் என்று கேட்டபோது, இந்த 4 மகன்கள் தான் தத்துவ சாரங்கள், அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னாராம். ஒரே இரவில் அவர்கள் அவற்றை கிரகித்து விட்டார்கள் என்று கூறுவார்கள். இப்படி நாம் ஒன்றை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தால், புரிந்து கொள்வதற்கு ஒன்று முயற்சி செய்தால் அதில் எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போது பலமான அச்சு ஊடகம் வந்துவிட்ட பிறகு நாம் எதற்காக இவற்றை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் கத்திதான் இருந்தது. கத்தியை வைத்துக்கொண்டு நாம் சண்டை போட்டோம். துப்பாக்கி வந்த பிறகு எதற்கு மறுபடியும் கத்தியை வைத்துக்கொண்டு சண்டை போட வேண்டும்? ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று உண்டு. ஜேம்ஸ் பாண்ட் அமர்ந்திருப்பார். அங்கிருந்து ஒருவர் வருவார். அவர் பலவிதமான தற்காப்பு கலை சமிக்ஞைகளை எல்லாம் செய்வார். அதை பார்த்து கொண்டிருந்த ஜேம்ஸ் பாண்ட் ஒரு துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டு விடுவார். அவ்வளவுதான். இந்த தற்காப்பு கலைகளை பொறுத்தவரை இதில் மொத்துவதை விட இவர்கள் கத்துவது அதிகமாக இருக்கிறது. குத்துவதற்கு பயப்படாவிட்டாலும் கத்துவதற்கு பயப்பட வேண்டும் என்றுதான் இதை கற்றுத் தருகிறார். நான் படித்திருக்கிறேன். முல்லா நசுருதீன் தன் மகனுக்கு காலையில் கராத்தே கற்றுக்கொண்டிருந்தார். அப்போது வந்தவர் கேட்டார், என்ன உன் மகனுக்கு கராத்தே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு 5 பேர் வந்தால் அவர்களை விரட்டுவதற்காக நான் என் மகனுக்கு கராத்தே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். சரி, 6 பேர் வந்தால் மாலையில் வந்து பார். மாலையில் என்ன பயிற்சி கொடுக்கிறீர்கள்? 6 பேர் வந்தால் வேகமாக ஓடுவதற்கும் பயிற்சி கொடுக்கிறேன் என்று குறிப்பிட்டார். நாம் ஒன்றை மனப்பாடம் செய்கிற போது நம்முடைய நினைவாற்றல் மங்கிவிடுகிறது. இயல்பாக இருக்கிற நினைவாற்றல் தேங்கி விடுகிறது என்பதை உணர வேண்டும். ஒரு கதை ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு மன்னன் அறிவிப்பு செய்தான், நான் இதுவரை கேள்விப்படாத பாடல் ஒன்றை இயற்றிக்கொண்டு யாராவது வந்து வாசித்தால் நான் அவனுக்கு பரிசு தருகிறேன். அந்த மன்னன் ஏக்க சந்த கிரகி. ஒரு முறை கேட்டால் மனப்பாடம் செய்து விடுவார். அவருடைய அமைச்சர் 2 முறை கேட்டால் மனப்பாடம் செய்து விடுவார். அவருடைய பணிப்பெண் 3 முறை கேட்டால் மனப்பாடம் செய்து விடுவார். ஒருவன் யார் வந்தாலும் சரி, அவர்கள் எந்த பாடல் சொன்னாலும் இதை நான் ஏற்கனவே கேட்டுவிட்டேனே என்று இவர் சொல்லுவார். நான் மட்டும் கேட்கவில்லை, என் அமைச்சர் கூட கேட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். அமைச்சர் அவர்தான் 2 முறை கேட்டால் மனப்பாடம் செய்து விடுவாரே, அவர் சொல்லுவார். நாங்கள் மட்டுமில்லை, எங்கள் பணிப்பெண்ணை கேட்கலாம்னா அவர் 3 முறை கேட்டதனால் அவர் சொல்லிவிடுவார். எவ்வளவு புதிய பாடல் வந்தாலும் பரிசு கொடுக்க மாட்டார். ஒரு புலவர் பார்த்தால் இந்த மன்னர் பயங்கர தந்திரம் செய்கிறார் என்று சொல்லி அவர் மன்னருடைய அறிவிப்பு கேட்காத பாடலை யாராவது பாடினால் அவர்கள் அந்த பாடலை வைத்தால் அதற்கு இணையான தங்கத்தை நான் கொடுத்து விடுகிறேன். ஒரு புலவர் வந்தார், மனசிலேயே நுழையாத கடாமுடா பாடல் ஒன்றை எடுத்து விட்டார். மன்னனால் திருப்பி சொல்ல முடியவில்லை. இவர் சொல்ல முடியாதால் மந்திரியால் சொல்ல முடியவில்லை, பணிப்பெண்ணாலும் சொல்ல முடியவில்லை. சரி, பாடலை கொண்டு வாருங்கள், நான் பரிசு தருகிறேன் என்றார். அவர் நான் பாறையிலே இந்த பாடலை எழுதியிருக்கிறேன் என்று ஒரு பாறையை தூக்கி கொண்டு வந்தார். மொத்த கஜானாவில் இருக்கிற தங்கமும் காலியானது என்று கூறுவார்கள். நீங்கள் ஒன்றை திரும்ப திரும்ப கேட்டால் அல்லது திரும்ப திரும்ப படித்தால் அல்லது திரும்ப திரும்ப ஒன்றை அபியாசம் செய்தால் நம் மூளையின் நரம்பணு முடிச்சுகளில் அது வலுப்பட்டு விடுகிறது. நியூரான்ஸ் உள்ள சினாப்சிஸ் என்கிற பகுதி வலுவடைந்து விடுகிறது. அதுதான் நினைவாற்றலை வலுப்படுத்துகிறது. உதாரணமாக, நமக்கு ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் வழி தெரிவதில்லை. ஆனால் நம்முடைய ஓட்டுநர்கள் அந்த பகுதிக்கு ஒரு முறை சென்றால் அடுத்த முறை அவர்கள் யாரையும் விசாரிக்காமல் சென்று விடுவார்கள். காரணம், அவர்களுக்கு
இடைவெளி நுண்ணறிவு அதிகமாக இருக்கிறது. மூளையில் எந்த பகுதி இடைவெளியை தீர்மானிக்கிறதோ அது வலிமையாக இருக்கிறது. திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற போது அந்த நரம்பணுக்கள் வலுப்படுகிறது. அதை போலத்தான் இசையை யார் பயில்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மூளையின் நரம்பணுக்கள் வலுப்பட்டு விடுகின்றன. எனவே ஒன்றை திரும்ப செய்கிற போது வலுப்படுகிறது. லண்டனிலே இருக்கிற அந்த ஓட்டுநர்களுடைய இட நெரிசலின் காரணமாக கிடைக்கிற அனுபவம் என்பது அவர்களுக்கு ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இடைவெளி நுண்ணறிவை அதிகப்படுத்தி விடுகிறது என்று கூறுகிறார்கள். அதனால் ஒன்றை கற்றுக்கொள்வதை நினைவாற்றலின் மூலம் நாம் மேம்படுத்தினால், அதை செய்முறையின் மூலம் நாம் மேம்படுத்தினால், அது எளிதிலே நம்முடைய நரம்பணு முடிச்சுகளை வழிப்படுத்தி எப்போதும் தங்கிவிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது மறதி என்பது ஏன் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மனப்பாடம், மறதி இந்த இரண்டையும் புரிந்து கொண்டால் நினைவாற்றலை நாம் மேம்படுத்திக் கொள்வதோடு மனப்பாடம் என்பதில் உள்ள அந்த அச்சத்தை நாம் விலக்கிக் கொள்ள முடியும். முதலாவதாக, ஒன்றை பயன்படுத்தாமல் இருந்தால் அது நாளடைவில் தேய்ந்து போய்விடும். நீங்கள் ஒன்றை படிக்கிறீர்கள், தொடர்ந்து படிக்காமல் ஓராண்டு விட்டுவிட்டால் அது தானாக மறைந்து போய்விடும். இது இயல்பானது தான். உங்கள் நண்பருடைய கைபேசி எண்ணை தினமும் பயன்படுத்தினால் நினைவிலே வைத்திருப்பீர்கள். அவர் வேறு எண்ணை மாற்றிவிட்டால் நீங்கள் அதை மறந்து போய்விடுவீர்கள். உங்கள் நண்பருடைய முகவரியை நினைவில் வைத்திருப்பீர்கள். அவர் வேறு முகவரிக்கு போய்விட்டால் நாளடைவில் மறைந்து போய்விடுவீர்கள். இது மறதிக்கு ஒரு காரணம். அடுத்ததாக, நீங்கள் புதியவற்றை கற்கிற போது பழையவை மறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேருக்கு புதியவை ஏறாது, சில பேருக்கு பழையவை மறந்து போய்விடும். இதுவும் ஏற்படுகிறது. சிலருக்குள்ள பிரச்சனையே அவர்கள் எதை படித்தாலும் தக்க வைத்து கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்களுக்கும் மறதி அதிகம். சில பேர் எதையும் சரியாக உள்வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். பெயரை கேட்கிற போதே சரியாக கேட்க மாட்டார்கள். உதாரணமாக, எனக்கு தெரிந்த ஒரு அதிகாரி இருந்தார், மிகவும் கெட்டிக்காரர். அவரிடம் ஒருவர் உதவியாளராக பணியாற்றினார். அவர் பேர் வெங்கட சுப்பிரமணியம். அவரை ஒருமுறை வெங்கடராமன் என்பார், வெங்கட கிருஷ்ணன் என்பார், வெங்கடேசன் என்பார், வெங்கடேஸ்வரன் என்பார். ஒரு முறை கூட அவருடைய பெயரை அவர் சரியாக உச்சரித்ததில்லை. ஏனென்றால் முதல் முறை கேட்கிற போதே உள்வாங்கிக் கொள்வதில்லை. அது என்கோடிங் ப்ராப்ளம். ஐந்தாவதாக, சிலவற்றை மறக்க விரும்புகிறோம். சில கெட்ட கனவுகளாக நாம் மறக்க விரும்புகிறோம். எழுத்தாளர் திரு இமயம் அவர்கள் சொன்னார், சிலவற்றை மறக்க எல்லாருடைய வீட்டிலும் திருமணம் நடக்கிற போது ஒரு சிடி தயாரிக்கிறார்கள். அதற்கு பிறகு அதை எத்தனை பேர் திரும்ப பார்க்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களில் நாம் சிலவற்றை மறக்க விரும்புகிறோம். அப்படி மறக்க விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கெட்ட கனவை, நான் நல்ல கனவை சொல்லவில்லை, குழப்பிக்கொள்ளாதீர்கள், நல்லது இதயத்திலேயே இருந்துவிடும். ஆனால் சிலவற்றை நாம் மறக்க விரும்புகிறோம். சில துரோகங்களை, சில நன்றி கெட்டத்தனங்களை மறக்க விரும்புகிறோம். அதனால் அவற்றை நாம் மறந்து போகிறோம். இது மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் என்பது. அதற்கு பிறகு மூளையிலே ஏற்படுகிற சில சேதாரம், மூளையிலே ஏற்படுகிற விபத்து. மூளை விஞ்ஞானத்திலே ஹென்றி மொலைசன் என்கிற ஒருவர் இருந்தார். அவரை ஹெச்எம் என்று விஞ்ஞானிகள் கூறுவார்கள். அவருக்கு மூளையிலே ஒரு கோளாறு ஏற்பட்டது. அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்தார்கள். நம்முடைய நீண்டகால நினைவாற்றலை வைத்திருக்கக்கூடிய ஹிப்போ கேம்பஸ் என்பதை அவர்கள் வெளியே எடுத்து விட்டார்கள். இப்போது அவருக்கு நினைவாற்றல் குறைந்து விட்டது. நினைவாற்றல் என்றால் மறதி ஏற்பட்டு விட்டது. அதனால் அவர் காலையில் சாப்பிட்டதையே மறந்து போய் மறுபடியும் சாப்பிடுவார். அதனால் மிகவும் குண்டாக ஆகிவிட்டார். ஆனால் அவரால் சைக்கிள் ஓட்ட முடியும், நீச்சல் அடிக்க முடியும். ஏனென்றால் ப்ரொசீஜரல் மெமரி என்று எதை அவர் கையாண்டாரோ அது எப்போதும் அவருடைய நினைவிலே இருந்தது. அதன் காரணமாக அவர் அதை மறக்கவே இல்லை. ஆனால் விஞ்ஞானிகள் ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அவருக்கு மறதி ஏற்பட்டிருந்தாலும் அவருடைய நுண்ணறிவு அதிகரித்திருந்தது. எனவே நுண்ணறிவுக்கு தடையாக இருப்பது சில நேரங்களில் நம்முடைய நினைவாற்றல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஒருவரை ஓரிடத்தில் வைத்து பார்த்தால்தான் அடையாளம் காண முடியும். உதாரணமாக,
கலெக்டர்களை அந்த டஃபேதார் இல்லாவிட்டால் மக்களால் அடையாளம் காண முடியாது. அவர்கள் அந்த குறிப்பிட்ட வாகனத்தில் அந்த டஃபேதாருடன் கிராமத்துக்கு போனால்தான் இவர் கலெக்டர், இல்லாவிட்டால் பல நேரங்களில் நான் இறங்கி நடப்பேன் வீதியிலே, என்னை யாரும் அடையாளம் காண மாட்டார்கள். ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட தோற்றத்தில் தான் அவர்கள் அடையாளம் காண முடியுமே தவிர வேறொரு தோற்றத்தில் அவர்கள் காண முடியாது. இதுவும் ஒரு விதமான மறதி. இப்படி பல விதங்களில் மறதி ஏற்படுகிறது. மறதியிலே பல விதங்கள் கூட உண்டு. ஒருவர் வாராவாரம் ஒரு தொடரை எழுதி கொண்டிருந்தார். அந்த வாரம் அவர் தொடரை அனுப்பவில்லை. எனவே பத்திரிகை அலுவலகத்திலிருந்து அவரை தொடர்பு கொண்டு, நீங்கள் இந்த வாரத்திற்கான தொடரை இன்னும் அனுப்பவில்லையே என்றார்கள். அவர் மறந்து போய்விட்டேன், அனுப்புகிறேன் என்றார். அவர் எழுதி கொண்டிருந்த தொடர் நினைவாற்றலை எப்படி மேம்படுத்துவது என்பதுதான் அந்த தலைப்பு. ஒருவர் மருத்துவரிடம் சென்றார். அண்மை காலமாக எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன் என்று சொன்னார். எவ்வளவு காலமாக இந்த நோய் இருக்கிறது என்று மருத்துவர் கேட்டார். எந்த நோய் என்றார் இவர். அதற்குள் இதை மறந்து விட்டார். இப்படி மறதி அதிகமாக இருக்கிறதே என்று கணவரை ஒரு பெண் மருத்துவரிடம் அழைத்து சென்றார். அவர் ஒரு மருந்து கொடுத்தார். அடுத்த முறை கணவரை அழைத்து வந்தார். இன்னுமா மறதி இருக்கிறது? இப்போது மறதி பிரச்சனை இல்லை, ஞாபகம்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் இப்போது வந்துவிட்டது என்று குறிப்பிட்டார். குமுதத்திலே ஒரு கதை ஒன்று வந்தது, சின்ன கதை. மகன் வெளிநாட்டிலே இருக்கிறான், மருத்துவனாக இருக்கிறான், விஞ்ஞானியாக இருக்கிறான். அவன் அப்பா அம்மாவை பார்ப்பதற்காக வருகிறான். வயதான அப்பா அம்மா. அவளிடம் சில மாத்திரைகளை கொடுக்கிறான். கொடுத்து இதை சாப்பிட்டால் நீங்கள் இளமை அடைந்து விடுவீர்கள், சாப்பிடுங்கள் என்று சொல்லி கொடுத்துவிட்டு போய்விடுகிறான். அடுத்த முறை வருகிற போது ஒரு இளம் பெண் ஒரு குழந்தைக்கு புட்டிப்பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். வந்து கேட்கிறார், யார் நீங்கள் என்று. நான் தானடா உன் அம்மா. நீங்களா? மாத்திரையை சாப்பிட்டு இளமை ஆகிவிட்டேன். இது யார் இந்த குழந்தை? அப்படின்னு. இது உங்கள் அப்பா, அதிகமாக மாத்திரை சாப்பிட்டு இப்படி ஆகிவிட்டார் என்று அந்த கதை. அதே போல சிலருக்கு பூர்வ ஜென்ம கதைகள் எல்லாம் வருவது உண்டு. நானும் என் நண்பனும் வேளாண் பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருந்தோம். ஒரு மாதம் விடுமுறை விட்டு விட்டார்கள். நாங்கள் இருவரும் சொந்த ஊர் சேலத்திற்கு சென்று விட்டு திரும்பினோம். பிறகு நாங்கள் இருவரும் கேன்டீனில் தேநீர் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். எங்களுக்கு மைக்ரோபயாலஜி பாடத்தை நடத்தி கொண்டிருந்த பேராசிரியர் எதிரே அமர்ந்து, கொஞ்சம் தொலைவிலே அமர்ந்து தேநீர் சாப்பிட்டு கொண்டிருந்தார். என் நண்பன் அவரை பார்த்து, இவரை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதல்ல என்றார். இது அவருக்கும் காதிலே விழுந்து விட்டது. அடுத்த நாள் வகுப்பில் அவர், என்னை சில பேர் ஒரு மாதத்திற்குள்ளேயே மறந்து விட்டார்கள் என்று கூற ஆரம்பித்து விட்டார். எனவே இதை போல சில நேரங்களில் நாம் மறக்க வேண்டியவற்றை மறந்தால்தான் நினைவில் வைத்திருக்க வேண்டியவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். நினைவில் வைத்துக் கொள்வதற்கு சிலவற்றை தூக்கம் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குறிப்பிட்ட நேரம் தூங்குவது எல்லோருக்கும் நல்லது. தொடர்ந்து விழித்து கொண்டே இருப்பதால் நினைவாற்றல் குறையும். இன்னும் சொல்ல போனால் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு ஜெட்லாகின் காரணமாக நினைவாற்றல் குறையும் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சைக்கிள் ஓட்டுவது, நீச்சல் அடிப்பது போன்றவற்றையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு தூக்கத்தின் போது நமக்கு வருகிற கனவுகள் தான் முக்கியம். எனவே கனவுகள் காண்பதும் நல்லது. பல பேர் எனக்கு கனவே வருவதில்லை என்பார்கள். உண்மை என்னவென்றால் காண்கிற கனவை கூட அவர்கள் மறந்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒருவர் மருத்துவரிடம் சென்று எனக்கு கனவு வருகிறது என்று சொன்னார். கனவு வருவது நல்லதுதான் என்றார் மருத்துவர். இது தொடர்கணமாக வருகிறது. உதாரணமாக, நான் சந்தைக்கு சென்றால் அடுத்த நாள் மறுபடியும் சந்தையிலிருந்து அந்த கனவு தொடங்குகிறது என்றார். அதுவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது பரவாயில்லை சார், ஆனால் வருகிற போது அந்த கனவு முன் சுருக்கத்தோடு வருகிறது என்று குறிப்பிட்டார். இப்படி முன் சுருக்கத்தோடு கனவு காண்பவர்கள் கூட நம்மிடம் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த மறதியிலே அம்னீஷியா என்கிற ஒரு குறைபாடு உண்டு. இந்த அம்னீஷியா என்பது பல விதங்களில் வரும். உதாரணமாக ஆன்டி ரெக்ரேட் அம்னீஷியா என்பது இதுவரை நடந்ததெல்லாம் மறந்து போய்விடும். புதிதாக இருப்பது நினைவிலே இருக்கும். ரெட்ரோகிரேட் அம்னீஷியா என்பது பழையவை மறந்து போகும். இப்படி மாறி மாறி அம்னீஷியா வருவது உண்டு. சில நேரங்களில் பார்த்தால் சிலருக்கு சின்ன வயதிலே நடந்தவை எல்லாம் மறந்து போய்விடும். சைல்டுஹுட் அம்னீஷியா என்று பெயர். சில பேருக்கு ஆதாரங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும்.
யார் சொன்னார்கள் என்று சொல்ல மாட்டார். உங்களிடம் சொல்வார், உங்களை பார்க்க ஒருவர் வந்தார், யார் வந்தார் என்பதை சொல்ல மாட்டார்கள். உங்களை பற்றி ஒருவர் இப்படி கூறினார், எதில் என்று மறந்து போய்விடும். இது ஆதாரங்களை மறுப்பது. இன்னும் சில நேரங்களில் குறிப்பிட்டவற்றை மட்டும் மறந்து விடுவது. உதாரணமாக, நீங்கள் செய்த நல்லவையெல்லாம் அவர்கள் மறந்து விடுவார்கள், அவர்கள் செய்த நல்லவற்றை மட்டுமே நினைவில் வைத்திருப்பார்கள். இது ஒரு வகையான செலக்டிவ் அம்னீஷியா. குறிப்பிட்டவற்றை மட்டும் மறந்து விடுதல் ஒரு விதையான வன்மை. இன்னொன்று, இது மிகவும் முக்கியமான ஒன்று, தற்காலிகமான அம்னீஷியா. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மறதி இருக்கும், அதற்கு பிறகு சரியாகி விடுவார்கள். இதுவும் மூளையின் பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய ஒன்று. அதிர்ச்சியின் காரணமாக, பேரதிர்ச்சியின் காரணமாக ஏற்படுகிற அம்னீஷியா. சுனாமி போன்றவை ஏற்பட்ட போது அதில் பாதிக்கப்பட்ட பல நபர்கள் இப்படிப்பட்ட அம்னீஷியாவால் பாதிக்கப்பட்டார்கள். பேரதிர்ச்சியினால் ஏற்படக்கூடியது கார்சகெஃப் அம்னீஷியா என்கிற ஒன்று. குடிபோதை போன்றவை இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட மறதி ஏற்படும். அதனால்தான் நாம் சொல்வோம், குடிகாரன் பேச்சு விடிஞ்சாலே போச்சு. முதல் நாள் அவர்கள் எந்த சத்தியம் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மறந்து விடுவார்கள். இவையெல்லாம் மறதியினுடைய காரணங்கள். நான் ஏன் மனப்பாடம் செய்வது தவறு, அதனால் பயனில்லை, நினைவாற்றலை மட்டும் நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன் என்பதற்கு சில காரணங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, புரியாமலேயே மனப்பாடம் செய்வது. அப்படிப்பட்ட மனப்பாடத்தால் என்ன பயன்? நியூட்டனின் 3வது விதியை கடகடவென்று சொல்வார்கள், ஆனால் அது எதற்கு பயன்படுகிறது என்பது தெரியாது. இப்படி படித்தால் அவர்கள் மதிப்பெண்கள் பெறலாமே தவிர வாழ்க்கையில் அதை பயன்படுத்த முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவது, தீவிரமான சிந்தனை இல்லாமல் படிப்பது இருக்கிறது. உதாரணமாக, 2ஆம் உலகப் போர் எப்போது தொடங்கியது என்று கேட்டால் 1939 என்று சொல்வார்கள். ஆனால் அந்த 1939 ஏன் தொடங்கியது என்பது தெரியாது. அதன் தாக்கம் என்ன என்பது தெரியாது. அதன் விளைவுகள் என்ன என்பது தெரியாது. இதனால் உலகத்திலே நிகழ்ந்த மாற்றங்கள் என்ன, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு மன்னர் ஒரு போட்டி வைத்தார். ஒரு கதவு, அந்த கதவை திறக்க வேண்டும். இதுதான் போட்டி. முதலாவது இயற்பியல் படித்து மிகப்பெரிய மேதாவியான ஒருவர் வந்தார். கதவை பார்த்தார். அதன் நீளம் அகலம் எல்லாம் அளந்து அதை எப்படி திறக்கலாம் என்று அவர் கணக்கு போட்டு கொண்டிருந்தார். அடுத்தது ஒருவர் வந்தார். அவர் வேதியியல் படித்தவர். அந்த கதவை எப்படி கரைத்து உள்ளே போகலாம் என்று கணக்கு போட்டு கொண்டிருந்தார். 3ஆவதாக ஒருவர் வந்தார், அதிகம் படிக்காதவர். கதவை தள்ளினார், திறந்து விட்டது. அது ஏற்கனவே திறந்தே தான் இருந்திருக்கிறது. இப்படி திறந்த கதவுகளை நாம் தட்டி கொண்டிருக்கிறோம் மனப்பாடம் செய்த காரணத்தால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆவதாக, குறைவான அளவுதான் வாழ்க்கையில் பயன்படுத்துதல். ஒரு உதாரணம் சொல்கிறேன். வெண்பாவிற்கு என்ன இலக்கணம் என்பது எல்லாருக்கும் தெரியும். நிறை நேர் என்றால் என்ன, புளிமா, நேர் நேர் தேமா எல்லாம் தெரியும். ஆனால் வெண்பா எழுதுவதற்கு தெரியாது. ஏன் எழுத தெரியாது என்றால், அங்கே அவர்கள் மனப்பாடம் செய்வதோடு நிறுத்தி விடுகிறார்களே தவிர அதற்கு அப்பால் போவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் பரிசோதனை செய்து கொள்வதில்லை. நாம் எல்லோருமே பித்தாகரஸை பற்றி படிக்கிறோம், பித்தாகரஸ் தேற்றத்தை படிக்கிறோம். ஆனால் அதன் பயன்பாடு என்ன என்பதை களத்திற்கு சென்று பார்த்தபோது தான் தெரியும். நான் அதனுடைய களத்துக்கு சென்று பார்க்கிற அனுபவத்தை பொருளாதாரம் புள்ளியியல் துறையில் இருக்கிற போது தான் பெற்றேன். பயிர்களை எல்லாம் அறுவடை செய்து எவ்வளவு விளைச்சல் இருக்கிறது என்று சோதனை செய்வார்கள். அப்போது 5 மீட்டர் உள்ள ஒரு சதுரத்தில் அதை அறுவடை செய்ய வேண்டும். அப்போது அவர்கள் உபயோகப்படுத்துவது பித்தாகரஸினுடைய தேற்றத்தை தான். இந்த பித்தாகரஸினுடைய தேற்றத்தை களத்தில் சென்று ஒரு மாணவன் பார்த்தால் வாழ்நாள் முழுவதும் அதை நினைவிலே வைத்திருப்பான் என்பதுதான் குறைந்த அளவிற்கு பயன்பாட்டுக்கான அடையாளம். 4ஆவதாக, குறைந்த கால மனப்பாடமாக வைத்திருப்பது. தேர்வுக்கு மட்டுமே படிப்பது, தேர்வு அறையிலே எழுதிவிட்டு வெளியே வந்ததும் அதை மறந்து விடுவது, அதோடு அந்த கல்வி நின்று விடுவது மனப்பாடம் செய்வதனால் ஏற்படுகிற ஒரு தொல்லை. அடுத்தது, அந்த படைப்பாக்க திறன் அழிந்து விடுகிறது. உதாரணமாக, ஒரு கவிதையை பற்றி புரிந்து கொள்ளாமல் அதை பற்றி நாம் படித்து கொண்டிருப்பது. அதிலே முழு மதிப்பெண் கிடைக்கும், ஆனால் அந்த கவிதையின் தன்மை வெளிப்படாது. ஒரு வகுப்பிலே
மாணவர்களை ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க. உன்னுடைய மரணத்திற்கு இரங்கல் எழுது, இரங்கல் செய்தி. மாணவர்கள் பக்கம் பக்கமாக எழுதினார்கள். ஒரு மாணவன் மட்டும் வெற்றுத்தாளை கொண்டு போய் கொடுத்தான். ஆசிரியர் கேட்டார், ஏன் வெற்றுத்தாளை கொடுக்கிறார்? என் மரணத்தின் போது நான் இருக்கவே மாட்டேனே, பிறகு எப்படி இரங்கல் செய்தி எழுதுவது என்று. அவனுக்குத்தான் முதல் பரிசு கிடைத்தது. ஏனென்றால் படைப்பாக்க திறனோடு இருப்பது மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திறன்கள் இல்லாமல் மனப்பாடம் செய்வது. ஒருவர் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டருடைய அனைத்து பாகங்களையும் சொல்வார், ஆனால் இதில் எந்த பழுது என்று பாருங்கள் என்று காண்பித்தால் அவருக்கு தெரியாது. பாகங்களை படித்து பெயர்களை குறித்து அவற்றை எழுதி மதிப்பெண் பெறுவது வேறு, உண்மையிலேயே அந்த குளிர்சாதன பெட்டி எப்படி பயன்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வது வேறு. அடுத்தது முக்கியமானது, நம்முடைய படைப்பு திறனை இது முற்றிலுமாக புறக்கணித்து விடுகிறது. மாணவர்கள் கேள்வி கேட்கிற ஒரு கல்வி முறை, ஏன் எதற்காக என்று கேட்கிற கல்வி முறையில்தான் மனப்பாடம் தாண்டி புரிதல் நிகழ முடியும். 1944ஆம் ஆண்டு இசிடார் ராபி என்பவர் நோபல் பரிசு பெற்றார். அவர் அந்த நோபல் பரிசை பெற்றுக்கொண்டு வந்தபோது அவரிடம் உரை நிகழ்த்தும் போது மக்கள் கேட்டார்கள், நீங்கள் எவ்வாறு நோபல் பரிசு பெற்றீர்கள்? என் தாய் தான் இதற்கு காரணம். எப்படி? வகுப்பு முடிந்து நாங்கள் வெளியே வருகிற போது மற்ற தாய்மார்கள் எல்லாம் இன்று வகுப்பில் என்ன பதில் சொன்னாய் என்று கேட்பார்கள். ஆனால் என் தாய் மட்டும் என்ன கேள்வி கேட்டாய் என்று கேட்பார். அதனால்தான் எனக்கு நோபல் பரிசு பெற்றது என்று சொன்னார். அடுத்தது முக்கியமானது, மேம்போக்கான ஒரு பாசிவ் லேர்னிங். அதிலே அவர்களே ஒரு மையமாக இல்லாமல் ஒரு சாட்சியாக இருந்து கற்றல். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். கிரிகரி பேட்சன் என்பவர் ஜீரோ லேர்னிங் என்று சொன்னார். இந்த மனப்பாடம் செய்கிற கல்வியை ஜீரோ லேர்னிங் என்று சொன்னார். பூஜ்ஜியம் கற்றல் என்றால் அதை வெறுமனே மனப்பாடம் செய்வது, அது ஒருபோதும் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தாது. இதுதான் பூஜ்ஜியம் கற்றல். இந்த பூஜ்ஜியம் கற்றல் தான் மனப்பாடத்தினால் நிகழக்கூடியது. 9வதாக, வாழ்நாள் முழுவதும் கற்பது மனப்பாடத்தினால் நிகழாது. பல பேர் பட்டம் பெறுகிறார்கள், அதற்கு பிறகு அவர்கள் படிப்பதையே நிறுத்தி விடுகிறார்கள். பணி பெறுகிறார்கள், அதோடு படிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். பதவி பெறுகிறார்கள், அதற்கு பிறகு கோப்புகளுக்கு மட்டும்தான் தோப்புக்கரணம் போடுகிறார்கள். மற்ற எதையும் அவர்கள் வாசிப்பது இல்லை. பலருக்கும் பணி கிடைத்த பிறகு, பதவி கிடைத்த பிறகு பிடித்த புக்காக இருப்பது செக் புக்கும் பாஸ்புக்கும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட சூழலில் அந்த கல்வியை அவர்களால் செயல்படுத்த முடியாமல் போய்விடுது. உதாரணமாக, நாம் படித்ததை எந்த சூழலுக்கு பயன்படுத்த வேண்டும்? மேலாண்மையை படித்திருக்கலாம், ஆனால் அந்த மேலாண்மையில் ஊக்கப்படுத்துவதை எந்த சூழலில் பயன்படுத்த வேண்டும்? தண்டனையை எந்த சூழலில் பயன்படுத்த வேண்டும்? பரிசளிப்பதை எந்த சூழலில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்துகிற திறன் வெறுமனே மனப்பாடம் செய்வதால் கிடைக்காது. புரிந்து கொண்டு களத்தின் நிலையை அறிந்து கொண்டு வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தினால்தான் புரிந்து கொள்ள முடியும். சில சம்பவங்களை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஒரு பெண்மணி, பணக்கார பெண்மணி, கடைக்கு சென்று உணவு தயாரிப்பதற்காக பொருட்களை வாங்கி கொண்டு வந்தார். அதிலே ஒரு டின் ஒன்று இருந்தது. அதிலே இருக்கிற பொருளை எடுத்து அவர் வாணலியிலே போட்டால் உணவு தயாராகிவிடும். அது எப்படி திறப்பது என்பது தெரியவில்லை. அவர் அதற்காக ஒரு குறிப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த குறிப்பை அவர் படித்து கொண்டிருந்தார். அப்போது அந்த பணியாளர் அதை கெந்தி திறந்து விட்டார். உடனே அவர் கேட்டார், எப்படி நீ அதற்குள் திறந்தாய்? நான் படித்து கொண்டிருக்கிறேன், அதற்குள் நீ திறந்து விட்டாயே என்று. அதற்கு அவர் சொன்னார், நாங்கள் படிக்கவில்லை, மூளையை தானே பயன்படுத்த வேண்டும், அதனால் நான் மூளையை பயன்படுத்தினேன் என்று குறிப்பிட்டார். பல நேரங்களில் இரவல் வாங்கிய அறிவாக மனப்பாடம் செய்பவர்கள் இருந்து விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தமிழிலே ஒரு கதை உண்டு. ஓர் அமைச்சர், பணியாளர் இருவரும் ஒரு பயணத்திலே சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது மன்னரிடம் தனியாக பணியாளர் சொன்னார், நானும் உங்களோடு வருகிறேன், அவரும் உங்களோடு வருகிறார், நான் தான் உங்களுக்கு எல்லா வேலைகளும் செய்கிறேன், அவர் வெறுமனே இருக்கிறார், அவருக்கு போய் ஏன் இவ்வளவு சம்பளம் கொடுக்கிறீர்கள், இவ்வளவு மரியாதை கொடுக்கிறீர்கள்? அப்படியா, சரி, இந்த ஒரு நாள் நீ அமைச்சராக இரு, அவர் பணியாளராக இருக்கட்டும். அப்போது தூரத்திலே ஒரு வண்டி வந்து கொண்டிருந்தது.
அதை பற்றி விசாரித்து விட்டு வா என்று பணியாளரை தனியாக அனுப்பி அமைச்சரை பிரித்து விட்டார். பணியாளர் ஓடி சென்று வந்து அந்த வண்டி இந்த ஊருக்கு போகிறது என்றார். சரி, அதை யார் ஓட்டுகிறார்? போய் பேரை விசாரித்து விட்டார். என்ன அதிலே எடுத்து செல்லப்படுகிறது? போய் விசாரித்து வந்தார். இப்படி 10 முறை ஓடி அவர் விவரங்களை கொண்டு வந்தார். பிறகு அமைச்சரை அழைத்து அந்த வண்டியில் என்ன இருக்கிறது பார் என்று கட்டளையிட்டார். அமைச்சர் சென்றார், திரும்பி வந்தார். அந்த வண்டி இந்த ஊருக்கு போகிறது. அது 2 காளைகள். அந்த காளைகள் காங்கேயம் காளைகள். அந்த ஓட்டுபவர் இவர், உட்கார்ந்திருப்பவர் இவர். அவர்கள் இந்த வியாபாரம் செய்கிறார்கள், அவர் இந்த ஊரை சார்ந்தவர்கள், அவர்கள் இதைத்தான் எப்போதும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அத்தனை விவரங்களையும் அளித்தார். இதுதான் மனப்பாடம் செய்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஒரு வகுப்பறையிலே ஒரு மாணவர் தாமதமாக வந்தார். கரும்பலகையில் ஏதோ எழுதி போட்டிருந்தார்கள். அவர் பார்த்தார். கரும்பலகையில் 2 கணக்குகள் போடப்பட்டிருந்தன. அவர் அவற்றை எழுதி கொண்டார். வீட்டு பாடம் என்று எழுதி கொண்டு போய் 2 நாட்கள் இடைவிடாமல் தூங்காமல் அந்த கணக்குகளை அவர் போட்டு போட்டு பார்த்தார். பிறகு அவர் விடை கண்டுபிடித்து அந்த கணக்கை சமர்ப்பித்து விட்டார். 4 நாட்கள் கழித்து நள்ளிரவில் யாரோ கதவை தட்டுகிறார். யார் என்று பார்த்தால் பேராசிரியர் வந்து விட்டார். வந்து அவரை கட்டி தழுவி கொண்டார். எதற்காக கட்டி தழுவினீர்கள் என்றார். ஒன்றுமில்லை, இதுவரை யாருமே விடை கண்டுபிடிக்க முடியாத 2 கணக்குகள் என்று நான் எழுதி போட்டிருந்தேன். நீ தாமதமாக வந்ததால் அதை வீட்டு பாடம் என்று நினைத்தாய். அதற்கு நீ விடை கண்டு விட்டாய். அதனால் உன்னை பாராட்டுகிறேன் என்றார். அவர்தான் ஜார்ஜ் டான்சிக் என்பவர். எனவே நம்முடைய மனப்பாடம் செய்கிற திறனை நாம் சற்று அழுத்தி கொண்டால் நம்மிடம் இயல்பாக இருக்கிற திறமை மேலோம்பி வரும். நம்மால் யோசிக்க முடியும். பல திசைகளிலிருந்து அதற்கான விடைகளை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்பதை உணர வேண்டும். ஃப்ரெட்ரிக் ஃபோர்சித் ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு பணக்காரன், அவருடைய மனைவி யாரோடோ நடமாடுவது போல அவனுக்கு ஒரு தகவல். ஆகவே ஒருவனை நியமிக்கிறான். ஒரு கொலைகாரனை நியமித்து மனைவி என்று சொல்லாமல் தன் மனைவியின் புகைப்படத்தை காண்பித்து, இவர் எனக்கு தெரிந்தவர், இவரோடு யாராவது சுற்றி கொண்டு இருக்கிறார்களா என்று பார், அப்படி சுற்றி கொண்டிருந்தால் தீர்த்து விடு என்று பணம் கொடுக்கிறார். அவர் 2 நாள் கழித்து திரும்பி வந்தவர் சொல்லுகிறார், அவரை நான் தீர்த்து கட்டிவிட்டேன். அப்படியா? ஆனால் ஒரு பிரச்சனை. என்ன? தீர்த்து கட்டும்போது அவருடன் இருந்த பெண் பார்த்தார், அவரையும் தீர்த்து கட்டிவிட்டேன் என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த மனப்பாடம் செய்வதால் ஏற்படக்கூடியது. அதனால்தான் எட்வர்ட் டி பேனோ சொன்னார், வழக்கமான முறையில் சிந்திக்காமல் வித்தியாசமான முறையில் சிந்திக்கின்ற லேட்ரல் திங்கிங், பேரலல் திங்கிங் போன்றவற்றை நாம் மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். ஜென் கதை ஒன்று உண்டு. 2 மடாலயங்கள், எதிரெதிர் மடாலயங்கள். அந்த மடாலயங்களில் இருக்கிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள். இந்த மடாலயத்திலிருந்து ஒரு சிறுவனும் அந்த மடாலயத்திலிருந்து ஒரு சிறுவனும் சந்தைக்கு செல்கிறார்கள். முதலிலேயே அந்த மடாலயத்திலிருந்து யாரை சந்தித்தாலும் பேசக்கூடாது என்கின்ற நிபந்தனை வேறு உண்டு. இந்த சிறுவன் போகிறான், அந்த சிறுவனை பார்க்கிறான். என்ன இருந்தாலும் சிறுவர்கள் தானே, அவர்களுக்கு இந்த நிபந்தனைகள் ஈடுபட முடியுமா? எங்கே செல்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், காற்று எங்கே அழைத்து செல்கிறதோ அங்கே செல்கிறேன் என்றான். திரும்பி வந்து இந்த விடையை தன் மடாலய தலைவரிடம் சென்றதும் அவர் மிகவும் கோபித்து கொண்டார். ஏன் பேசினாய்? நாளை கேள், காற்று வீசாமல் இருந்தால் எங்கே போவாய் என்று. அடுத்த நாள் போகிறார்கள். அந்த சிறுவனை சந்திக்கிறான். உடனே எங்கே போகிறாய் என்று கேட்கிறான். இந்த முறை அவன் சொல்கிறான், கால்கள் எங்கே அழைத்து செல்கிறனவோ அங்கே செல்கிறேன் என்று. எனவே இவனால் பதில் சொல்ல முடியவில்லை. திரும்பி வந்து விடுகிறான். 3வது நாள், கால் இல்லாவிட்டால் எங்கே போவாய் என்று கேள் என்று அனுப்பி வைக்கிறார். 3வது நாள் அந்த சிறுவனை சந்திக்கிறான். எங்கே செல்கிறாய் என்று கேட்கிறான். கடைக்கு கத்திரிக்காய் வாங்க என்று அவன் நேரடியாக பதில் சொல்லி விடுகிறான். தயாரிக்கப்பட்ட விடைகளால் எந்த விதமான பலனும் இல்லை என்பதைப் போலத்தான் மனப்பாடம் செய்வதால் மட்டும் வருகிற கல்வியினால் பயனில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் வரலாற்றை படித்து பார்த்தால் யாரெல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுத்தினார்களோ அவர்கள்தான் சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். அதிகம் படிக்காதவர்கள் தான் ரைட் சகோதரர்கள். அவர்கள் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். அதற்கு 1 வாரம் முன்பு தான் நியூயார்க் டைம்ஸில் ஒரு தலையங்கம் வந்தது. மனிதனால் பறக்கவே முடியாது, விமானம் கண்டுபிடிக்கிறேன் என்று செலவு செய்வதெல்லாம் வீண் செலவு என்று ஒரு தலையங்கம் வந்தது. ஒரே வாரத்தில் அவர்கள் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். காரணம், சின்ன வயதிலேயே எந்த பொம்மையை அவர்கள் தந்தை கொண்டு வந்தாலும் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து அவற்றை பூட்டுவார்கள். இதன் காரணமாக அவர்களிடம் அறிந்து கொள்கின்ற, புரிந்து கொள்கின்ற, தெளிந்து கொள்கின்ற அறிவு மேம்பட்டது. அதனால்தான்
சாமுவேல் பியர்பாயிண்ட் லாங்லி என்பவர் பல கோடி ரூபாய் செலவில் கண்டுபிடிக்க முடியாத விமானத்தை வெறும் சைக்கிள் கடை வைத்திருந்த ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்தார்கள். அதிகம் படிக்காதவர் தான் ஃபாரடே. ஹம்ஃப்ரி டேவியினுடைய நூலகத்தில் பணியாற்றியவர். புத்தகங்களை புரட்டி புரட்டி புரிந்து கொண்டுதான் அவர் மிகப்பெரிய மேதையாக ஆனார். சார்ல்ஸ் டார்வின் மனப்பாடம் செய்ய முடியாததால் அவர் கல்விக்கே தகுதியற்றவர் என்று தந்தை முடிவு செய்தார். அப்படிப்பட்ட சார்ல்ஸ் டார்வின் தான் பரிணாம வளர்ச்சியை உலகுக்கு தந்தார். எனவே மனப்பாடம் என்பது ஒரு மாயை. அதை தாண்டி நாம் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்திக் கொள்ளவும் கற்று நம்முடைய மாணவர்களை மேம்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.